Hello everyone, today I am coming with a good story after a long day. So let's continue the story. Today's story என்ன அப்படின்னா, ஒரு அம்மா பொண்ணு 2 பேருக்கும் நடுவில் ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, பொண்ணு 2 ஆப்பிள் வச்சுருக்காங்க. அம்மா அது பார்த்துட்டு, நீங்கள் 2 ஆப்பிள் வச்சுருக்கீங்களா, எனக்கு ஒன்று கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணு கேட்ட உடனே சடனாக 2 ஆப்பிளையும் ஒரு கடி கடிச்சிடுறாங்க. ஸோ 2 ஆப்பிளையும் கடிச்ச உடனே அவங்க அம்மாவுடைய முகம் வாடி போயிடுது. நம்ம கேட்ட உடனே 2 ஆப்பிளையும் கடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுவே இப்போ நாம் என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட ஆப்பிள் இருந்தால் நம்ம குழந்தைங்க கேட்ட உடனேயும் 2யுமே நம்ம குழந்தைங்களுக்காக கொடுப்போம். நம்ம பொண்ணு ஏன் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. உடனே போயிட்டு சேடாக உட்காந்துடுறாங்க. அந்த பொண்ணு கடிச்சு உடனே ஓடி வந்து, அம்மா இந்தாங்க, இந்த ஆப்பிள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, இது கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் நீங்கள் அந்த டேஸ்ட்டாக இருக்கிற ஆப்பிளை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அவங்க அம்மாவோட முகம் ரொம்ப மாறி போயிட்டு ஹாப்பியாக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. அச்சோ, அவசரப்பட்டு நம்ம பொண்ணு நம்ம தவறாக நினச்சிட்டோம், பட் அவள் நமக்கு எது நல்லாயிருக்கும்னு பார்க்குறதுக்காக கடிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு, இருந்தாலும் அவங்க பொண்ணை பற்றி ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறாங்க. ஏன்னா 2 ஆப்பிள் எது நல்லாயிருக்குன்னு பார்த்து கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒரே ஹாப்பியாகிடுது. ஸோ இது ஸ்மால் ஸ்டோரி தான். பட் இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய அவுட்லுக்கை வச்சு, அதாவது அவங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்கன்றத வெளிப்படையாக பார்த்து நாம் அவங்கள தவறாக ஜட்ஜ் பண்ணுறதை விட, அவங்க அது எதுக்காக பண்ணுறாங்கன்றத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுடைய கேரக்டரை நாம் ஜட்ஜ் பண்ணணும். ஒருத்தவங்களுடைய அவுட்லுக்கை வச்சு அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கூடாது. நாமளுமே யார் என்ன பண்ணுறாங்கன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுடைய ஓன் கேரக்டரை நம்ம ஜட்ஜ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கக்கூடிய விஷயம். தேங்க்யூ.